எல்லாருக்கும் வணக்கம். டெக்சாஸ்ல சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் ஆலய திருப்பணி ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் செய்ய போறோம் அப்படின்னு அந்த அளவு பரிமாணங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப சமயபுரம் மாரியம்மனோட அளவையே இங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அது ஆயாதி லட்சணப்படி அளவு பரிமாணங்கள் ஸ்தபதி நிர்ணயம் பண்ணினாரு. அப்போ எந்த மீடியத்துல பண்ணணும் அப்படிங்கிறப்போ கருங்கல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவாச்சு. பொதுவாக சாஸ்திரம் என்ன சொல்லுது, சிற்ப சாஸ்திரம் 10 வகையான பொருட்களை வச்சு தெய்வ திருமணிகளை செய்யலாம் அப்படின்னு. அப்போ நம்ம சமயபுரம் மாரியம்மன் மூல விக்கிரகம் திருச்சியில இருக்கக்கூடியது வந்து மண்ணாலான சுதாபிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதாபிம்பத்துல இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை கருங்கல்ல செய்யலாமா அப்படிங்கிறப்ப சாஸ்திரம் அதுக்கு வரி கொடுக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் இது சுதாபிம்பத்துல இருக்கணும், ஏன் அது மண் பிம்பம் தான் நம்ம சொல்லணும், மண்ணாலான பிம்பம் தான் சொல்லணும், ஏன் அப்படிங்கிறப்போ இதுக்கும் பெருமாளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத உஜ்ஜிதப்படுத்துவர். அது சிற்பியர்களோட ஒரு யுக்தி வந்து என்னன்னா சில விஷயங்கள் வந்து இலைமறை காய்மறையாக தெரியப்படுத்துவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்லயும் பெரும்பாலான மூல விக்கிரகங்கள் எல்லாம் மண்ணால் ஆனது. கடுசர்க்கரை படிவம்னு சொல்லுவாங்க, சுதாபிம்பம்னு சொல்லுவாங்க. அதுபோல அவருடைய தங்கையா கருதப்படக்கூடிய இந்த அம்மன் அவங்களும் மண்ணாலான சுதாபிம்ப திருமேனி. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படி இருக்கும்போது கருங்கல்ல பண்ணலாமாங்கிறப்போ தேசாச்சாரங்கிறப்ப தாராளமா கருங்கல்ல பண்ணலாம். சுதாபிம்பத்தோட உயர்ந்த ரகம் கருங்கல் அப்படிங்கிறது, அதாவது மண்ணுக்கு மரமும் மரத்துக்கு சுதையும் சுதைக்கு கல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ஷன் சொல்லுவாங்க சிற்பியர் பேச்சு வழக்காட்டுல. அந்த மாதிரி கருங்கல் திருமேனி பண்ணலாம். இந்த சீமாட்டியர் பிரம்மாண்டமா அழகுற நம்ம வந்து அவங்களோட அந்த சமயபுர கவிதை கோலத்துல இங்கேயும் செய்யப்படும். ஆனா கருங்கல் திருமேனியா இப்படி இருக்க